பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள், எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நிரப்பமாக சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரச சாதம், தயிர் சாதம், அப்படி சும்மா சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சு தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி கிழங்கு வேவறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருவோம். பாதி அளவு வெந்தோடனே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இஞ்சட்டும். பாருங்கள், நல்லா டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.